சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்கிறது. சிபிஐ அலுவலகத்திற்குள் விஜய் சென்றிருக்கிறார். டெல்லி விமான நிலையத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தூரம் காரில் பயணித்து சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றடைந்திருக்கிறார் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய். கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக சிபிஐ சம்மன் அனுப்பிய நிலையில் அந்த சம்மனை ஏற்ற தாவேகா தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றடைந்திருக்கிறார். இதற்கு முன்பாக காலையில் வீட்டிலிருந்து கார் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டுச் சென்றார். அதனைத் தொடர்ந்து டெல்லி விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு காவல்துறையினர் அவரை டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்த நிலையில் டெல்லி விமான நிலையத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் காரில் பயணித்து சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றடைந்திருக்கிறார் விஜய். சிபிஐ அலுவலகத்திற்கு சென்றடைந்த விஜயிடம் சிபிஐ விசாரணை தொடங்கியிருக்கிறது. சிபிஐ அதிகாரிகள் கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயிடம் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த விசாரணை தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்றிருக்கக்கூடிய விஜயோடு சேர்ந்து தாவேகா நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 6 பேர் உடன் சென்றிருக்கிறார்கள். தனி விமானம் மூலம் டெல்லி சென்றடைந்த விஜய் சிபிஐ அலுவலகத்திற்குள் சென்றதை தொடர்ந்து அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணைக்காக டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து 2 நாட்களுக்கு விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் வைத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட கழக செயலாளர் மதியழகன், கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகளிடம் 3 நாட்கள் விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்றது. இந்த நிலையில்தான் இன்று நேரில் ஆஜராகும்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய்க்கு சிபிஐ தரப்பிலிருந்து அழைப்பாணை அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி சென்னையிலிருந்து தனி விமானத்தில் இன்று காலை புறப்பட்டு சென்ற அவர் சரியாக 11 மணி அளவில் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். அவருடன் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் சென்றிருக்கிறார்கள். இந்த விசாரணையின் போது சம்பவத்தன்று கூட்டத்துக்கு தாமதமாக புறப்பட்டது ஏன் உட்பட பல்வேறு கேள்விகள் விஜயிடம் கேட்க சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை அவர்கள் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோரிடம் 3 நாட்கள் என்பது விசாரணை நடைபெற்றது. அப்படி பார்க்கும் பொழுது விஜயிடம் குறைந்தது 2 நாட்கள் விசாரணை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக டெல்லி வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு போதிய பாதுகாப்பு வழங்க கோரி டெல்லி போலீசாரிடம் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு நடைமுறைகள் அடிப்படையில் டெல்லி விமான நிலையத்திலிருந்து விஜய் செல்ல உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் முழு பாதுகாப்பை டெல்லி போலீசார் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விசாரணையின் போது பல்வேறு கேள்விகள் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஏன் தாமதமாக சென்றீர்கள், எதற்காக தாமதமாக வந்தீர்கள், கூட்டம் எப்படி திட்டமிடப்பட்டது, நிர்வாகிகள் உங்களை எத்தனை மணிக்கு வர சொல்லியிருந்தார்கள், நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீர்கள், எவ்வளவு கூட்டம், இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா, ஏன் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்க்கவில்லை, ஏன் உடனடியாக அங்கிருந்து விமான நிலையமாக புறப்பட்டு சென்னை வந்தீர்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுப்ப திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விஜயிடம் பல கோணங்களில் இந்த விசாரணை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அந்த முதல் தகவல் அறிக்கையில் விஜயனுடைய பேர் இல்லாதது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. விஜயனுடைய பேர் இல்லாமல் சிபிஐ எப்படி அவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அவர்களுடைய ஆதரவாளர்கள், நிர்வாகிகள் தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் இதுக்கு முழு பொறுப்பாக இருந்தாலும் விஜயை பார்ப்பதற்காகத்தான் அங்கு மக்கள் கூடினார்கள். விஜய்க்கும் இதற்கான பொறுப்பு உள்ளது என்ற கோணத்தில் சிபிஐ விசாரணை மேற்கொள்கிறார்கள். விசாரணைக்கு பிறகாகத்தான் நமக்கு தெரிய வரும் என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்றது, இதில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சரவணன்.
ராஜேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போல ஒருவேளை 2 நாட்கள் விஜயிடம் விசாரணை நடத்துவதாக இருந்தால் அவர் சென்னைக்கு மீண்டும் வந்து நாளை மீண்டும் விசாரணைக்கு செல்வாரா, இல்லை தொடர்ந்து 2 நாட்கள் விசாரணை நடக்குமா? அப்படின்னால் அவர் டெல்லியிலேயே இருப்பாரா? அவர் டெல்லியிலேயே முகாமிடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதி என்பது ஏற்கனவே ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இதற்கு முன்பாக அவர்களுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும், இல்ல பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாக இருக்கட்டும், இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல் குமாராக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் 2 நாட்களும் அங்கேயே தங்கி இருந்துதான் அந்த விசாரணையை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக விஜய் சென்றிருக்கக்கூடிய இந்த சூழலை பொறுத்த வரைக்குமே விஜயும் அங்கு தங்கி இருந்துதான் அந்த விசாரணையை முடித்த பின்புதான் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட பல மணி நேரம் இந்த விசாரணை செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த முறை நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தும் பொழுது கூட கிட்டத்தட்ட 20 மணி நேரத்திற்கு மேலாக அந்த விசாரணை என்பது சிபிஐ அலுவலகத்தில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது, ஏனென்றால் ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையை நடத்தி முடித்திருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகா நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள், மாவட்ட ஆட்சியரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள், காவல்துறையிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள், அதே போல அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடமும் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இது ஒரு அறிக்கையாக தயாரித்து இந்த அறிக்கையில் பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜய் என்ன பதில் சொல்கிறார் என்பதை பொறுத்துதான் அந்த விசாரணையினுடைய கோணம் என்பது செல்லும். அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட விஜயிடமும் பல மணி நேரம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் வழக்கறிஞர்கள் உட்பட அனைவரும் தெரிவிக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது விஜய் அங்கேயே தங்கி முகாமிட்டுதான் அந்த விசாரணையை முடிந்த பிறகுதான் அவர் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன். ராஜேஷ், சிபிஐ தரப்பில் பல கட்டமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இதற்கு முன்பாக 3 நாட்கள் தாவேகா நிர்வாகிகளிடமும் அதே நேரத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளரிடம் விசாரணை நடைபெற்றது. அவர்களிடம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது? அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படியே விஜயிடம் கேட்கப்படுமா, அல்லது அவருடைய கேள்விகள் உள்வாங்கிக் கொண்டு மற்ற கோணத்தில் கேட்கப்படுமா? நிச்சயமாக பொதுவாக ஒரு விசாரணை என்பது பாதிக்கப்பட்ட நரப்பு, அதாவது எதிர்த்தரப்பினருடைய அந்த வாதங்கள் என்பது கேட்கப்படும். அந்த வாதங்களின் அடிப்படையில் தான் பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களிடமும் கேள்வி எழுப்பப்படும். அந்த வகையில் தான் கடைசி விசாரணையாகத்தான் விஜயை அழைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரிடம் இவர்கள் மனு கொடுத்திருந்தார்கள். நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதே போல மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் எங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு வேண்டும், இத்தனை நபர் வருவார்கள், அதற்கான ஏற்பாடுகள் பாதுகாப்பு வழங்க கோரி அவர்கள் அந்த மனுவை அளித்திருந்தார்கள். அதே நேரத்தில் தாவேகா நிர்வாகிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் எத்தனை நபர்கள் வருவார்கள் என்று நீங்கள் கொடுத்தீர்கள், ஏன் முன்னதாகவே விஜய் வருவார் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது, யாருக்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டது, ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தார் என்பது குறித்து நிர்வாகிகளிடம் கேள்வி எழுப்புவார்கள். அதே கேள்வியை விஜயிடமும் எழுப்புவார்கள். இவர்களுடைய பதிலும் அவருடைய பதிலும் ஒன்றாக இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும். அதே நேரத்தில் விஜயிடமும் இவர்கள் அனைவரிடமும் இருந்து திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில், ஏனென்றால் குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது விஜய் மீது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவர் சரியான நேரத்திற்கு வந்திருந்தால் இந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல அந்த ரூட் போட்ட இடமும் சரியில்லாத ஒரு சூழல் இருந்தது. அவருடைய வாகனம் முன்பாக வருவதன் காரணமாகத்தான் அனைவரும் முண்டியடித்து சென்றார்கள் என்ற கேள்வியும் வைக்கப்பட்டிருந்தது. அதே போல விஜய் மேலே நின்று கை காட்டியிருந்தாலோ அல்லது வரும் வழிகளில் தங்களுடைய முகத்தை காட்டியிருந்தாலோ அந்த அவ்வளவு பெரிய கூட்டம் அங்கு வந்திருக்காது என்று ஏற்கனவே விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் விஜய் எப்படி பதிலளிக்க போகிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். உடனடியாக சம்பவம் நடந்திருக்கிறது, உங்களுடைய கூட்டத்திற்கு தான் வந்திருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் சென்னை புறப்பட்டு சென்றீர்கள் என்ற கேள்வியும் அவரிடம் எழுப்பப்படும். அதே நேரத்தில் காவல்துறையை பொறுத்தவரைக்கும் இத்தனை கூட்டம் வரும் என்பது உங்களுக்கு முன்பே தெரியாதா, ஏன் திட்டமிடவில்லை, எதற்காக குறைவான போலீசார் பாதுகாப்புக்கு போடப்பட்டது, முன்னுக்கு முரணாக ஏன் நீங்கள் பதில் கூறுகிறீர்கள் என்ற கோணத்தில் கேள்வி எழுப்பப்படும். அதே போல மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரைக்கும் ஏன் இவர்களுக்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டது, அதிகப்படியான நபர்கள் வருவார்கள், இதற்கு முன்பாக விஜயனுடைய கூட்டத்திற்கு பல்லாயிரக்கணக்கானோர் வந்திருக்கிறார்கள், அப்படி இருக்கும் பொழுது ஒரு குறுகலான இடத்தை எதற்காக கொடுத்தீர்கள் என்ற கேள்வியும் மாவட்ட ஆட்சியரிடமும்
முன்வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கேள்விகள் அனைத்துமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அதே போல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்ற பொழுதும் இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இரண்டு தரப்பிலுமே இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அப்படி இருக்கும் பொழுது விஜயிடமும் நேரடியாக இந்த கேள்விகள் வைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. இவர்களிடமிருந்து திரட்டப்பட்ட தகவலுக்கு முரணாக இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சிபிஐ தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன். ராஜேஷ், தற்போது இந்த விசாரணைக்காக விஜயுடன் வேறு யாரெல்லாம் தாவேகா தரப்பில் சென்றிருக்கிறார்கள்? அவர்களும் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? நான் குறிப்பாக ஏற்கனவே கூறியது போல ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அதே போல மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடியவர் மதியழகன் உள்ளிட்டோரும் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களும் அந்த விசாரணை அலுவலகத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். விஜயிடம் தனி அறையில் வைத்துதான் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட இந்த 3 நிர்வாகிகளும் அலுவலகத்தில் இருப்பதாகத்தான் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே இவர்களிடத்தில் விசாரணை என்பது நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக இவர்கள் என்ன சொன்னார்கள், அதற்கான பதில் என்ன என்பது குறித்ததான அந்த கிளாரிபிகேஷன் தான் சிபிஐ அதிகாரிகள் மேற்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் இவர்களும் அங்கு இருக்க வேண்டும் என்பது சிபிஐனுடைய உத்தரவாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனா தான் இந்த திட்டத்திற்கான அந்த பிரச்சாரத்திற்கான வியூகத்தை அமைத்ததாக கூறப்படுகிறது. நிர்மல்குமார் மற்றும் மதியழகன், புசி ஆனந்த் ஆகிய மூவரும் தான் இந்த பொதுக்கூட்டத்திற்கான அனுமதியை கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களும் அங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் சிபிஐ உத்தரவாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்களும் அங்கு இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களிடமும் ஏதாவது தகவல் கேட்டால் அவர்களிடமும் விசாரணை நடத்தப்படும் என்பதுதான் சிபிஐ அதிகாரிகள்